முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பொம்மிய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா இப்ப வரைக்கும் அவளை வாய் விட்டு பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டேங்கிற. திடீர்னு ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில நுழைய மாட்டாங்கிறப்ப விபத்து மாதிரி நுழைஞ்சிட்டா பொம்மி. நீ திக்குமுக்காடுறது எனக்கு புரியுது சித்தார்த். நீ தாத்தாவுக்காக கட்டினியோ இல்ல மத்தவங்களுக்காக கட்டினியோ அதெல்லாம் விஷயமே இல்ல. தாலின்னு ஒண்ணு கட்டினதுக்கு அப்புறம் நீயும் அவ்வளவு சேர்ந்து வாழறது தானப்பா முறை. தாத்தா எப்படி தாத்தா? என்ன பண்றதுப்பா, உன்னோட தடுமாற்றத்துல தப்பு இருக்குப்பா. ஆனா ஒண்ணு, உன்னை இப்படி ஆக்குனதுக்கு நாங்களும் ஒரு காரணம். நீ ஒதுங்கி ஒதுங்கி இருந்தப்ப விடாம உன்னை இழுத்து எங்க பக்கம் கூட்டு போயிருந்திருக்கணும். நாங்களும் அப்ப மாறிடுவேன் இப்ப மாறிடுவேன்னு உன்னை விட்டு பிடிக்கலான்னு நினைச்சது கொஞ்சம் தப்பாதான்ப்பா போயிடுச்சு. இப்ப என்னன்னா அதுவும் கல்யாண வாழ்க்கையே பாதிச்சிடுமோன்னு பயமா இருக்குப்பா. பொம்மியோட நல்ல குணத்தால அன்னலட்சுமியால நீ இழந்த விஷயங்களை அவ இட்டு நிரப்பிடுவாப்பா. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உன் வாழ்க்கையே மாறி வேற மாதிரி ஆகணும். அதான் இந்த தாத்தாவோட ஆசை, புரியுதா? பொம்மியும் நீயும் சேர்ந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது தான் இந்த தாத்தாவுக்கு மனசு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். நான் எதை பத்தி பேசுறேன் என்னன்னு நான் சொல்லாமலே உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா மட்டும் பத்தாதுப்பா, தாத்தா பாட்டி மத்த எல்லாரோட ஆசையும் நீ நிறைவேற்றி வைக்கணும். எனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கொள்ளு பேரனை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சுப்பா. ஏமா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. பொம்மி, அலங்காரம் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாம். அக்கா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. பொம்மி, இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மாப்பிள்ள ஏதாவது கோவப்பட்டாலும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், புரியுதா? போமா, நீ எப்ப பார்த்தாலும் அறிவுரை சொல்லிட்டே இருக்க. விளையாட்டு பொண்ணாவே இருக்கா, என்ன பண்றதுனே புரியல. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. பொம்மி, அலங்காரம் பண்ணிடலாமா? எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு எதுவுமே பிடிக்கல. என்ன நீ, உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பிடிக்கல அது இதுன்னு பேசிட்டு இருக்க. பொம்மி சொல்றதும் சரிதானே. என்ன நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவ்வளவு மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. பொம்மி, வா அலங்காரம் பண்ணிக்கலாம். வேண்டாங்க அத்தை, என்ன நிம்மதியா விட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஏற்கனவே மதியானம் அவரு சாப்பிடுறேன்னு சொல்லி வந்து பேருக்கு சாப்பிட்டுட்டு போனாருல்ல, அதுல பட்ட அவமானமே எனக்கு போதும். மறுபடியும் இன்னொரு அவமானத்தை எல்லாம் தாங்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. ஆமா வளரு, சித்தார்த்த பொறுத்த வரைக்கும் எரிஞ்சு விழுறதுல எக்ஸ்பர்ட். என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. அதான் எனக்கே கொஞ்சம் நடுக்கமா இருக்கு. அண்ணே, இத பாருங்க, நல்ல விஷயம் நடந்தாகணும்னா அதுக்கு என்ன வழின்னு பேசுறதா நல்லது. அதை விட்டுட்டு இப்பவே நடக்காது அது இதுன்னு பேசுறது சரி கிடையாது. இங்க பாரு பொம்மி, உனக்கும் அதே தான் சொல்றேன். உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான் நான் இத சொல்றேன், புரியுதா? இத பாரு பொம்மி, எங்களுக்கெல்லாம் சித்தார்த்த நினைச்சு கவலை இல்லைன்னு நினைக்கிறியா? அதுக்காக தான் அப்பா கிட்ட பேசி சித்தார்த்த கன்வின்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்பாவும் அதே மாதிரி போய் பேசிட்டாரு. அதனால சித்தார்த் இந்த விஷயத்துல உன்கிட்ட கோச்சிக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. உன் வேதனை புரியாம இல்ல பொம்மி. என்னைக்குமே குடும்பம்னு வரும்போது சில சங்கடங்கள் இருக்கதா செய்யும். ஆனா அது எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கும்? இத பாரு பொம்மி, புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேன்.
அத சங்கடத்தோடையும் வேதனையோடையும் ஆரம்பிக்க கூடாது. சந்தோஷமா போகணும். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.